வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குணம் மிக்க மணத்தக்காளி கீரை பொரியல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன டிப்பு, இது தெரியாதவங்களுக்காக தான். தெரிஞ்சவங்களா இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்றைக்குமே கீரை கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே போயிடும். அதனால் என்றைக்கு கீரை கட் பண்ணதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான டிப்பு தான். 2 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் மிளகா வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிரும். மணத்தக்காளி கீரையில் லைட்டாக துவர்ப்பு சுவை இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த துவர்ப்பு தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த கீரை இன்னும் நல்லா வேகணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம கீரை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா இந்த துவர்ப்பு சுவை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர்றதுக்குள்ளே இந்த மணத்தக்காளி கீரையோடைய நன்மைகள் என்ன, அதை எப்படிலாம் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணை குணமாக்குறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடலாம். இந்த கீரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை அகற்றி நம்ம உடலை சுத்தமாகவும் நம்ம உடல் எடையை குறையிறதுக்கும் உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரையை மட்டும் இல்லாமல் இதோடைய காய் பழமையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். மணத்தக்காளி வத்தல் குழம்பு வைக்கலாம். மணத்தக்காளி காயில் குழம்பு வைக்கலாம். இந்த பழத்தை நம்ம சும்மாவே கூட சாப்பிட்லாம். குடல் புண்ணு, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண்ணு இப்படி எல்லாத்தையும் இந்த கீரையும் அதோடைய காயும் பழமும் குணப்படுத்தும். பாருங்கள், நம்மளுடைய கீரை தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் பூ சேர்த்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். சுவையும் சத்தும் நிறைந்த மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.